Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. வணக்கண்ணே. வணக்கம். கேரளாவில் செலிப்ரேஷன் எப்படி இருக்கு ஜனநாயகம்? கேரளாவில் எப்பவுமே விஜய் படம்னா எப்பவுமே ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஜனநாயகனும் பண்ணிருக்கிறோம் செலிப்ரேஷனாக. ஓகே, இப்போ வரைக்கும் நான் ஒரு விஷயம் வெளியே கேள்விப்பட்டேன். என்னன்னா ஜனநாயகனில் டிக்கெட்டு ஜனவரியில் ஓப்பன் பண்ணாங்க. ஆமாம், அதை இப்போ வரைக்கும் எந்த ரசிகருமே ரீஃபண்டே வாங்கலைன்னு யாருக்குமே ரீஃபண்டு தேவையில்லை. அன்னைக்கு யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அவங்க எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க டிக்கெட்டு. இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க டிக்கெட் இஷ்யூ பண்ணுறதுக்கு. யாரெல்லாம் அன்னைக்கே பே பண்ணியிருந்தாங்களோ எல்லாம் இன்னைக்கே கண்டினியூ பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு படத்துக்குமே இந்த மாதிரிலாம் நான் கண்டிப்பாக கிடையாது. ஒரு படம் வரலன்னா அப்போவே ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. விஜய் படங்கிற போது யாருக்குமே ரீஃபண்ட் தேவையில்லை, படம் மட்டும் பார்த்தா போதுங்கிற ஒரு வெயிட்டிங்கில் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, கேரளாவில் எப்படின்னு கொண்டாடுறீங்க? தளபதி ஆகட்டும், அதுவும் தளபதியோட கடைசி படத்துமாகும். இதை பொதுவாகவே விஜய் படம்னாலே கேரளாவில் பயங்கர செலிப்ரேஷன் தான். பொதுவாகவே மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் படங்கிற போது ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்கும். காலையில் 4 மணிக்கெல்லாம் முதல்ல 4 மணிக்கெல்லாம் போட்டுருக்குறோம். இப்போ தான் 6 மணி ஆக்கியிருக்கிறாங்க. எத்தனை ஸ்க்ரீன் போட்டாலுமே ஃபுல்லாகிடும் விஜய் படம். ஓகே, ஆனால் இங்கே கேரளாலையும் நம்ம லால் ஏட்டன் இருக்காங்க, மம்முட்டி சேட்டர் இருக்காங்க. அவங்க கூட ஒரு பெரிய ஒரு காம்படிட்டராக இருக்காரா தளபதி? கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் தான் விஜய் படம் வரும்போது இருக்குது. தளபதி படத்துக்கு வந்து டிக்கெட் புக்கிங், அது நீங்கள் ரொம்ப வருஷமாக தளபதி படம் போயிட்டுருக்கீங்க, டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்குங்க? ஓப்பன் பண்ண ஒரு 1 hour 2 hourலேயே 1 crore ரீச் பண்ணிடுச்சு. ஓவர் நைட்டில் 2 crore ஜாஸ்தியாக இருக்குது. கடைசி படம் தளபதியோட படம், தேட்டர் ஓனராக உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது தளபதியோட கடைசி படங்கிற போது. ஏன்னா எல்லா தியேட்டர் ஓனர்ஸுமே விஜய் படம் வரக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளோ டவுன்ஸ் இருந்தாலும் விஜய் படம் வந்தால் கொஞ்சம் பெட்டர் ஆகிடும்ட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. இது கடைசி படங்கிற போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜனவரி மந்த் இதே மாதிரி செலிப்ரேஷன் பண்ணீங்க, டிக்கெட் ஓப்பன் பண்ணீங்க, அப்போது தளபதியாக இருந்தாங்க, இப்போது சிஎம் ஆயிருக்காங்க. ரெண்டுக்கும் அந்த வேறுபாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் எ தளபதி ஃபேனாக பெருமையாகவும் இருக்குது, அதே சமயம் படம் நடிக்க மாட்டாருங்கிற போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஓகே, இப்போது ஜனவரி மந்த் வந்து நமக்கு டிக்கெட் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு, தேட்டர்லேயும் ஸ்க்ரீன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்போ அந்த டைமில் வந்து படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இல்லை படம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிச்சு? ரொம்ப டிப்ரெஷனாக தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கடைசி 2 நாளைக்கு முன்னாடி தான் படம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஆன்லைனில் லீக் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ ஒரு தேட்டர் ஓனர்ஸாக உங்களுக்கு தெரியும் அதோட வழி தெரியும். ஆமாம். ஏன்னா தேட்டரில் ஒரு படத்தை நீங்கள் முன்னாடியே பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த டைமில் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க? சில அப்படி யாருக்குமே அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது, வந்துருச்சு. ஆனால் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்னதான் லீக் ஆயிருந்தாலும் இப்போ ஒரு படம் வந்து வர்றதுக்கு முன்னாடி லீக் ஆயிருச்சு, ஆனாலும் அதோட செலிப்ரேஷன் இன்னமும் ஸ்டாப் ஆகலை. அதை பற்றி சொல்லுங்க நீங்கள். எப்போ இந்த ஜனவரியில் ரிலீஸுக்கு அந்த சமயத்தில் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சோ அதோட டபுளாக தான் இந்த தாட்டி நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமாக செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு, கேரளாவும் அதுக்கு ஒரு டஃப் கொடுக்குறீங்க. அது எதனால் தளபதி இவ்வளோ கொண்டாடுறீங்க கேரளா மக்கள்? ஏங்கர்னா இது ரொம்ப வருஷமாகவே எல்லாரும் தளபதியோட ஃபேனாக இருக்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறதுக்கு அப்படி. நீங்கள் தளபதி படம் எல்லா படமே இங்கே ஸ்க்ரீன் பண்ணி தரீங்க, அதுவும் எப்படி ஸ்க்ரீன் பண்ணிட்டீங்க? உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு தளபதி படம், இந்த படம் அன்னைக்கு என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன படம் உங்களுக்கு? அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தளபதி படமே ஒவ்வொரு மெமரிஸ் தான் எங்களுக்கு. ஏன்னா எவ்வளோ
நார்மல் மூவியா இருந்தாலுமே அவருக்கான ஒரு இனிஷியல் கலெக்ஷன் கண்டிப்பா வந்துடும். அதனால எவ்ரி தளபதி படமே எங்களுக்கு ஒரு புது புது மெமரிஸ் தான். ப்ராஃபிட் வைஸ்ல எப்படி கேரளா உங்களே சொல்ல ஆல் ஓவர் கேரளா தமிழ்நாடு திரையரங்கள் சேர்த்து சொல்லும் போது தளபதி படத்தோட ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இதா இருக்கு? அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ நாங்கள் கலெக்ஷன்லேயே ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது ஒரு தளபதி படம் வருதுன்னா எங்களுக்கு ஒரு பூஸ்டிங் மாதிரி. ஒரு ஆவரேஜ் தளபதி படம் வந்தாலே ஒரு நார்மல் இனிஷியல் கனெக்ஷன் கண்டிப்பாக வரும். அதனால நீங்க இங்க இங்க கேரளால பார்த்துட்டீங்க, இப்போ அப்படியே நம்ம டிவிக்கு தளபதியோட செயல்பாடுகள்லாம் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. நாங்களுமே பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட் இதெல்லாம் லைவ் எல்லாம் நாங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இருந்து தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு தமிழ்நாடு விட கேரளா கொஞ்சம் நிறைய ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் வெளியே விசாரிச்ச வரைக்கும் சொன்னாங்க தளபதி சிஎம்ஆர் அந்த செர்மனியை வந்து தியேட்டர்ல டெலிகாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு. நம்ம லைவா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் தியேட்டர்ல. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அப்பவுமே ஹவுஸ்ஃபுல் தான். தளபதி படம் மாதிரியே அன்னைக்குமே ஹவுஸ்ஃபுல் தான். அன்னைக்குமே இங்க எல்லாம் வெளியில மேல அந்த மாதிரி செலிப்ரேஷன் எல்லாம் இங்க பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா ஒரு எல்லா பக்கமே சோசியல் மீடியாவில் பேசுகிற டாக் என்னன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இது எந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் படைக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு படம் லீக் ஆகிட்டு திருப்பி வரும்போது அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவும் பாதிக்கப்படுமா? இது பத்தாவதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி. கண்டிப்பா இது இன்னும் புது மைல் ஸ்டோன் தான் வருமே தவிர கலெக்ஷன் ஒருபோதும் கம்மியாகாது. எவ்வளோ பேர் தான் பார்த்துருந்தாலுமே மறுபடியும் அவங்க வந்து திரும்ப பார்க்கறதுக்கு தான் சான்ஸு. எப்படி 600 கோடி மேலே வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, திருப்பி ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஜூலை 23 தான் படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு ஜாலியாக நீங்கள்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே டைமு ரொம்ப சீக்கிரமா டேட்டு அனௌன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ரொம்ப டைம் குறைவா இருந்துச்சு. இருந்தாலுமே எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முதல்ல ஜனவரியில என்ன பண்ணோமோ அதோட ஜாஸ்தியா தான் இந்த டைம் பண்ண பிளான் பண்ணிருக்கோம். ஓகே, டிக்கெட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றீங்க? இந்த வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு வரைக்கும் ஷோஸ்லாம் ஃபுல் ஆகிட்டு வருது? நம்ம எப்போ டிக்கெட் ஓப்பன் பண்ணுமோ அப்போலேருந்தே கால் தான். இன்னும் 6 மணிக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு தமிழ்நாட்டிலிருந்து எல்லாம் கூப்பிட்டு கேட்டுருக்குறாங்க. ஆனால் எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு இல்லை. ஆமாம், நான் அதை நோட் பண்ணேன். இப்போலாம் தமிழ்நாட்டில் தளபதி படத்தை பார்க்கறத விட அங்கேயும் ட்ராவல் பண்ணி வந்து பாலக்காட்டில் பார்க்குறது ஒரு பெரிய வழக்கமாக வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நேற்று கூட சென்னையிலேருந்து கூப்பிட்டு இங்கே அரமால தான் பார்க்கணும், இங்கே தான் செலிப்ரேஷன் நிறையா இருக்கும், அரமாலே டிக்கெட் ரெடி பண்ணி கொடுங்க, எவ்வளோ நாளும் பரவாயில்லன்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் நம்மகிட்ட டிக்கெட் கொடுக்கறதுக்கு இல்லை, அதுதான் ஒரு கவலை. ஆனால் ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. சரி, ஓகே. அந்த டைட்டில் கார்டுங்க அதுக்கு தான் அதுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங். அந்த ஒரு சிஎம் டைட்டில் கார்டுக்கு வேண்டி தான் எல்லாருமே ஆவலாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ எங்கள் தமிழ்நாடு சைட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டரில் இந்த டைட்டில் கார்டு ஆகட்டும், முக்கியமான பாட்டாகட்டும், ஒன்ஸ் மோர் கேட்பாங்க, டக்கு டக்குன்னு போடுவாங்க. இங்கே எப்படி அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் ஆரம்பிப்பீங்களா இல்லை பண்ணுவீங்களா? இவ்வளோ நாள் அந்த மாதிரி பண்ணது கிடையாது, பண்ணலான்னு பார்த்துட்டு தான் இருக்கும். சரி, ஓகேண்ணே. இல்லை உங்களோட தேட்டரில் வந்து கலெக்ஷன் ஒரு டாப் 5 படங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? இந்த படங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துச்சு, ஒரு டாப் 5 படம். அது தமிழ்நாட்டு படங்கள் சொல்கிறேன். எல்லா விஜய் படமே எல்லாமே விஜய் படம் தான். ஆமாம். சரி, இந்த படம் ஓகேங்க, இதுதான் புது படத்தை கொண்டாடுற மக்கள். ஓகே, நீங்க ரீரிலீஸ்லாம் பண்றீங்களாங்க? ஆமா. அதை எப்படி மக்கள் இருக்காங்க? அதுவும் தளபதி படத்தை ரீரிலீஸ் போது தளபதி படங்கிற போது தான் க்ரௌட் ஜாஸ்தியா வருது. மற்ற ஏது ரிலீஸுக்கும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கொஞ்சம் மலையாள படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கு கூட அவ்வளோக்கா ரெஸ்பான்ஸ் கிடையாது. இப்போ நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருப்பாச்சி ரிலீஸ் பண்ணியிருந்தோம், கில்லி ரிலீஸ் பண்ணியிருந்தோம், மெர்சல் தளபதி பிறந்த நாளைக்கு மெர்சல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அப்போ எல்லாமே ஹெவி ரஷ் தான், ஹவுஸ்ஃபுல்லு தான் போச்சு. நான் ஒரு 3 பேர் பேர் சொல்கிறேன். இந்த 3 பேர்த்துல உங்களோட தேட்டரில் வந்து இவங்க படம் தான்ப்பா எனக்கு எப்போவுமே பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும், இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணாலும் ரிலீஸ் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு. ஒன்று லாலேட்டன், மம்முட்டி, அப்புறம் நம்ம தளபதி விஜய். தளபதி தான். அதான் நான் யோசிச்சேன். ஏன்னா இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து தளபதி, ரஜினி, கமல் அப்படின்னு கொண்டாடுறோம்.
உங்களோட ஒரு ட்ரேட்மார்க் ஹீரோஸ் வந்து நம்ம மம்முட்டி சார் ஆகட்டும், மோகன்லால் சார் ஆகட்டும், அவங்கள மீறி தளபதியை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம்னா முதல்ல இருந்தே அந்த ஃபேன் பேஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மலையாள படங்கிற போது அவங்க ஒரு நேச்சுராலிட்டி எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதையும் தாண்டி தளபதியை விரும்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு 6 மணிக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தமிழ்நாடு பொங்கல் திருவிழா, இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா இந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ரஷ்ஷிங் இருக்கும். ஓகே, இப்போ கடைசியா வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லலாம் இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி. நான் ஆஸ் எ தளபதி ஃபேன் நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கிறேன். ஒரு தளபதி ஃபேர்வெல் ட்ரீட் மாதிரி இருக்குன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.